ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சொரக்காய வச்சு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சொரக்காய் வாங்கிட்டு நல்லா தோல் சீவி இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதே அளவு உளுந்தம்பருப்பு, இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்தெடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலே எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சொரக்காய் நல்லா சுருண்டு வதங்கும்போது, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 கொத்து கறிவேப்பிலை, இது கூடவே ஒரு முழு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு 1/2 மூடி தேங்காய் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த பருப்பெல்லாம் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க சுரக்காய் இது கூடவே சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான சுரக்காய் சட்னி ரெடி ஆயிரும். இந்த சட்னி தாளிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இல்லை எப்பவும் போல் தாளித்து சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.